Jesus loves our daily Bible school. ஆண்டவரே தகப்பனே, எங்களை ரத்தத்திலே வேலடைத்து பாதுகாக்கிறீர். ரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை மூடி மறைத்திருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு தீங்கும் எங்களை அணுக முடியாது, ஒரு தீங்கும் எங்களை தீண்டாது. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், ஒரு தீங்கும் என்னை அணுகாது. விசுவாசத்துடன் பாடுவோம். ஏசப்பாவுடைய ரத்தம் நம்ம மேலே இருக்குது. எந்த தீங்கும் நம்மை தீண்ட முடியாது, நம் வீட்டை தொட முடியாது, நம் வீட்டாரை தொட முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான், இயேசுவின் ரத்தத்துக்கு தான் ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நம்மளை எந்த ஒரு வாதை தொடக்கூடாது, பலவீனங்கள் தொடக்கூடாதுன்னு ஏசப்பாவுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை மூடி மறைத்திருக்கிறார். விசுவாசத்துடன் பாடுவோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் நமக்கு உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உதவி செய்வார். போன மாசம் நடந்தது, இந்த மாசம் நடக்குமா அப்படி கவலைப்பட வேணாம். இதுவரை இல்லாத அளவுக்கு பெருக்கத்தை இந்த மாசத்தில் கட்டளிடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே நம் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேணாம். ஹல்லேலூயா. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார். ஹல்லேலூயா. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah. Thank you, Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. மறவாதவர் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே.
கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எந்த தீங்கும் தீண்டாது. இந்த பாடலை எப்பொழுதும் நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது கூட எவ்வளோ சினிமா பாடல்களை பாடியிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதது. ஜீவனுள்ள பாடல்கள். நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது இந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டே இருங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துட்டேன்ப்பா, ஒரு தீங்கும் என்னை தீண்டாது, ஒரு தீங்கும் என்னை தீண்டாதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. பிசாசு உங்களை தொடவே முடியாது. உங்கள் எல்லா பக்கமே அவன் வரமாட்டான். அங்கே போனால் அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ரத்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, அந்த வெள்ளை பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிசாசு எல்லா பக்கமே வரமாட்டான். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அன்றைக்கு தாவீதுக்கு முன்பாக கோலியாத்து பெரியவனாக இருந்தாலும் அந்த கோலியாத்தை ஒரு கூழாங்கல்ல ஜெயிக்க வைத்த தேவன் நமக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் அதிகாரத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். விசுவாசமாய் வாழ்ந்திருங்க. எந்த மனுஷனும் உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். 2ஆம் வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். 3ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 5ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. 6ஆம் வசனம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். 7ஆம் வசனம். அவனவன் ஆனாலும் சுயதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. 8ஆம் வசனம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். 9ஆம் வசனம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். 10ஆம் வசனம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். 12ஆம் வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலிலே தொடுத்தவர்களாயும்.
16ஆம் வசனம், பொல்லாங்கன் ஏயும் ஆக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். 17ஆம் வசனம், இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். 19ஆம் வசனம், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்நானாதிபதி ஆகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. 20ஆம் வசனம், நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். 21ஆம் வசனம், அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும் படிக்கு அவையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழிய காரணமாயிருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். 22ஆம் வசனம், நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். 23ஆம் வசனம், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. 24ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா சில்ட்ரன்? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், அதனால் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவீங்க அப்படின்னு தான் நான் 100% விசுவாசிக்கிறேன். ரொம்ப நல்ல பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைகள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு புது சத்தியத்தை சொல்லித்தரப்போகிறேன். என்னென்னா, பிசாசு தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்கணுமா. யாருடைய தந்திரம்? பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்காக ஏசப்பா உங்களுக்கு ஒரு 6 கவசத்தை கொடுக்குறாரு. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ மிலிட்ரியிலலாம் இருக்கிறாங்கல்ல, இராணுவத்தில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க போயிட்டு அப்படியே போய் போர் புரிவாங்களா? நம்ம போட்டிருக்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு ஷர்ட்டு ஃபேண்ட்டு போட்டுக்கிட்டு போயிட்டு போர் புரிவாங்களா? அப்படி அவங்க போர் புரிய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தலையில் ஹெல்மெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கையில் பெரிய துப்பாக்கி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அவங்களுடைய மார்பில் பெரிய கேடகம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா எதிராளிங்க குண்டு போட்டால் கூட அவங்க மேலே அது படாதபடிக்கு அது அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் அந்த கேடகத்தை வச்சுக்கிட்டே போகிற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க திருப்பி தாக்குற மாதிரி கையில் பெரிய பெரிய துப்பாக்கியெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. ஏன்? அந்த துப்பாக்கியை பார்க்கும் பொழுது எதிராளிங்க என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக எதிராளிகள் யாருமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஐயோ அவங்க பெரிய துப்பாக்கி வச்சுருக்காங்களே, அவங்கக்கிட்ட நம்ம போனால் அவ்வளோதான், நம்ம உயிரையே அவங்க வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுருக்கவங்க கிட்ட போக மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதுபோல் பிசாசு உங்கள்கிட்ட அவனுடைய தந்திரம் பலிக்கவே பலிக்காது. ஏன்னா உங்களுக்கு ஏசப்பா ஒரு 6 கவசத்தை கொடுக்குறாரு. அது என்னென்ன? பெல்ட்டு, சத்தியம் என்ற பெல்ட்டு, ஓகேங்களா? அது இடுப்பில் அரை கச்சை மாதிரி கட்டிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம், அதுதான் உங்களுக்கு ஷர்ட்டில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் செருப்பு, சரிங்களா? அதுதான், ஓகேங்களா? அது சமாதானம்
சுவிசேஷம்னா ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்ட பிள்ளைகளாக செருப்பு மாதிரி. இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா நீங்கள் என்ன போட்டுன்னு போவீங்க? செருப்பு போட்டுன்னு போவீங்கள்ல, அதை மாதிரி நீங்கள் அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம், அதை நீங்கள் செருப்பு மாதிரி தொடுத்து கொண்டு இருக்கணுமா. அதுபோல் கையில் விசுவாசம் என்னும் கேடகம். உங்கள் கையில் கேடகம் வச்சுட்டு இருக்கும்பொழுது எதிராளுடைய அம்பு எதுவுமே உங்கள் மேலே விழாது. கரெக்டுங்களா? அந்த கேடகம். அது மட்டும் இல்லாமல் தலையில் ஹெல்மெட்டு. அது என்னது? ரட்சிப்பு என்னும் தலை சீரா. சரிங்களா? அதுதான் ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் கையில் தேவ வசனமாகிய பட்டயம். கையில் என்ன கொடுக்குறாரு? பட்டயத்தை கொடுக்குறாரு. என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை உங்கள் கையில் கொடுக்குறாரு. இந்த 6ஐயும் நீங்கள் அணிஞ்சு கொண்டு கையில் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா பிசாசு உங்ககிட்ட வரவே மாட்டான். ஏன்னா நீங்கள் கையில் துப்பாக்கி வச்சுன்னுக்கிற போலீஸ்காரங்க கிட்ட வாலாட்டுவாங்களா? ஆட்ட மாட்டாங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் இந்த 6த்தையும் கையில் இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு உங்கள் எல்லா பக்கமே வரவே மாட்டான். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்ட்டி ஒரு ப்ராஜெக்ட் தரப்போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் அழகாக கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் எழுதி அனுப்பிட்டு இருந்தீங்க. ஆனால் நாளைக்கு உங்களுக்கு லீவு தானே, இன்றைக்கும் உங்களுக்கு லீவு தான். கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். என்னென்னா, இந்த 6த்தையும் ட்ராயிங்காக ஆன்ட்டி ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 6த்தையும் அழகாக ட்ராயிங் பண்ணி சார்ட்லேயாவது ட்ராயிங் பண்ணலாம். அப்படி ஆன்ட்டி என்கிட்ட சார்ட்லாம் இல்லை ஆன்ட்டி அப்படின்னா ஒரு நோட்டில் ட்ராயிங் பண்ணுங்கள். நோட்டு ட்ராயிங் பண்ண ஒருவேளை எனக்கு ட்ராயிங்லாம் பண்ண தெரியல, சின்ன குழந்த 2வது 3வது படிக்கிற பிள்ளை, எனக்கு ட்ராயிங் பண்ணவே தெரியல அப்படின்னு சொன்னால் அப்பா கிட்டேயாவது அம்மா கிட்டேயாவது போய் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருந்தால் நீங்களே ட்ராயிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அழகாக 6 காலம் போட்டுட்டு இது போல் சின்னதாக, நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அழகாக கொஞ்சம் கலர் பண்ணி அழகாக வரைஞ்சிட்டு பக்கத்தில் எழுதுங்க. சத்தியம், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம், விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சிப்பு என்னும் தலை சீரா, தேவ வசனமாகிய பட்டயம். இதை மாதிரி நீங்கள் பண்ணி ஃபோட்டோ எடுத்து உங்கள் பேர் கீழே பேர் எழுதி அனுப்பணும். ஓகேங்களா? உங்கள் பேர் அழகாக தெளிவாக தெரியணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் இதை பண்ணி அனுப்புனீங்கன்னா ஆன்ட்டி என்ன பண்ணுவேன்னா திங்கக்கிழமை யூடியூப்பில் நீங்கள் ட்ராயிங் பண்ணதை போடுவேன். ஓகேங்களா? நீங்கள் சண்டே நைட்டுக்குள்ளே இது நீங்கள் அனுப்பிடணும், இல்லை மண்டே மார்னிங்காவது அனுப்பிடணும். அப்போ தான் நான் ஆன்ட்டி மண்டே ஈவினிங் இதை எல்லாத்தையும் யூடியூப்பில் போட்டு அழகாக இந்த பிள்ளைங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்க இல்லையா? ஓகே சில்ட்ரன்.